இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட்டே விசித்ராவோட ஃபேமிலி உள்ள வந்தது தான். ஏன்டா அவங்கள உள்ள உள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டு இருந்தாங்க. வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாப்ல. சோ இன்னைக்கு அவங்க ஃபேமிலி உள்ள வந்தது தான் இன்னைக்கு எபிசோடே காப்பாத்திச்சுனா பாத்துக்காங்களேன். அவங்க ஃபேமிலி உள்ள வந்தது, அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரி சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே நேத்து ராத்திரி மணி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாப்ல விஷ்ணு கிட்ட. அவங்க அம்மா வந்திருந்தா கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டாங்கப்பா, சும்மா 19 பார்த்து இருந்துக்கங்கப்பா, உங்களோட கேமை கரெக்டா விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மத்தத வெளில வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஆண்டி எங்க இருந்தா வந்துட்டு ஓவரா கத்திடுச்சு, இத்தனைக்கு என்ன கூப்பிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசு உடஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாப்ல. விஷ்ணு கிளியரா சொல்றாரு, டே இதை எடுத்துக்கிட்டே அப்படின்னா உன்னால கேம் விளையாட முடியாது. ஒருவேளை உனக்கு நெகட்டிவாவே வெளியில இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 3 வாரம் கழிச்சு நீ வெளில போனாலும் அதே நெகட்டிவ் தான் உனக்கு வெளியில இருக்கும். சோ அதனால முதல்ல கேமுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் யோசிரா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாப்ல. ஆனா மணி நேத்து ராத்திரி கொஞ்சம் டிப்ரெஸா இருந்தாரு, காலையில கொஞ்சம் தெளிவாயிட்டாரு, அதான் உண்மை. கட் பண்ணா அடுத்து மறுநாள் காலையில எடுத்த உடனே மாயாவோட சம்பவம். அவங்க நேத்து அவங்க வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் டோட்டல் ஆஃப். அவங்க அக்கா வெளில இருந்து வந்து சொன்னதை விட உள்ள வந்த விக்ரமோட தங்கச்சி பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல். அதுக்குதான் இன்னைக்கு இந்த இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பூர்ணிமா கிட்ட. விக்ரம்க்கு அறிவே இல்லையா, அவங்க தங்கச்சி வந்து சொன்னாங்க அப்படின்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி, எங்க 2 பேத்துக்கு இடையில எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அவங்க தங்கச்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்கல்ல, அதெல்லாம் பண்ணவே கூடாது. வெளில இருந்து வராங்க அப்படின்னா ரொம்ப ஜென்யூனா எல்லாரும் நல்லா விளையாடுறீங்க, இப்படியே விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாசிட்டிவா சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம கேமை குழைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பூர்ணிமா சொல்றாங்க, விடுங்க, அவங்க வீட்டுல இருந்து வந்து ஏதாவது நல்லது சொல்லி அவன் இந்த கேம்ல சர்வே ஆனா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு கேவலமா அவன் இந்த கேம்ல சர்வே ஆகி கப்பு வின் பண்றதுக்கு கப்பு வின் பண்ணாமலே இருக்கலாம், இதெல்லாம் அவனுக்கு அசிங்கமாவே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி மாயா கேக்குறாங்க. பிரதீப்போட ரெட் கார்டு மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து அர்ச்சனாவை புள்ளி பண்ணதாகட்டும், இதெல்லாம் பண்ணி இவங்க கப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ விக்ரமோட ஃபேமிலி அதை நினைச்சா என்ன தப்பு? இதுல வேற விக்ரமோட தங்கச்சி பண்ணதெல்லாம் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். கடைசியில போற போக்குல விக்ரம்லாம் அறிவே இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவன் இழந்துட்டான், இதுக்கு மேல அவன் இங்க இருக்கவே தேவையில்ல, வெளில அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி போற போக்குல நம்ம கமல் சாருக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா விக்ரம் எவிக்ட் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்தது இல்லையா அந்த சீன், நம்ம மணி வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாப்ல, நேத்து உங்க வீட்டுல இருந்து வந்து என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்கம்மா, அந்த ஆண்டியும் சரி உன் தம்பியும் சரி வந்தவங்க என்கிட்ட கை கூட கொடுக்கல, எடுத்த உடனே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. உங்க அம்மா வந்தா கூட இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரிங் நீ என்கிட்ட கொடுத்தப்பவே நான் சீக்கிரமா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் வச்சுக்கோ அப்படின்ட்டு, நேத்து நீ என்கிட்ட இருந்து வாங்கும்போது கூட நான் உள்ள இருந்து தான் எடுத்து கொடுத்தேன், என் கையில இருந்து எடுத்து கொடுக்கல, இதெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்னு அப்பவே சொன்னல, அது என்னமோ பெரிய இஷ்யூ மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மணி சொல்ல, விட்ரா பரவாயில்ல, எங்க அம்மா வந்தாங்க அப்படின்னா இதோட பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுது. என்னமோ பண்ணிட்டு போங்க, இதுக்கு மேல உங்க கேம நீயே விளையாட அப்படிங்கிற மாதிரி மணி நைஸா இந்த இடத்துல கழிட்டாப்ல. நேத்து ராத்திரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாப்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் மாயா பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல, கரெக்டா கேமரா முன்னாடி போய் நின்று அழறாங்க. அதையும் எடிட்டிங் டீம் வச்சாங்க பாத்தீங்களா, அதான் இன்னும் ஹைலைட். இதுக்கப்புறம் இன்னொரு சாங்க போட்டு நம்ம விஜய் வர்மாவோடைய அண்ணனை உள்ள அமிச்சாங்க. ரொம்ப நாள் அவங்க அண்ணனை பத்தி சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, அவர் உள்ள வந்தாரு. இவர் பெருசா எதுவும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் அவங்க தம்பியை பார்த்துட்டு நல்லா தாண்டா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா தாண்டா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொதுவா தான் பேசினாப்ல. நிக்சனை பார்த்து நீ நல்லா பாடுற, இன்னும் நல்லா பாடு அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாப்ல. விஜித்ரா தான் இந்த இடத்துல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, எப்படா என் ஃபேமிலி வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து திரும்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க போட்டு விட்டு நிக்சனுடைய ஃப்ரெண்டை உள்ள அமிச்சாங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தார் இல்லையா, அவங்க அப்பா வந்தப்ப கூட கலாச்சு விட்டார் இல்லையா, அவரு உள்ள வந்தாரு. அவரு வந்ததுல நம்ம நிக்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருமே இந்த இடத்துல பெருசா வெளில இருக்க விஷயம் எல்லாம் சொல்லாம ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. அர்ச்சனா அப்பா வந்து அந்த கள்ளிப்பால் விஷயம் சொன்னாரு இல்லையா, அது வந்து நீ ரவீனா கிட்ட சொன்னதுரா, அதுவும் கேஷுவலா சொன்னதுரா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணி விட்டு அப்படியே நிக்சனை தட்டி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாப்ல. அது இந்த இடத்துல எபிசோட்ல காமிக்கல, லைவ்ல நடந்தது, ஜஸ்ட் சொன்னேன். சோ இதுக்கப்புறம் கண்டென்ட்டே இல்ல அப்படின்னு பிக் பாஸ்கே தெரிஞ்சு போச்சு. சரி நான் ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருக்கும் இல்லையா, அந்த சம்பவங்களை சிலது பண்ணாரு. எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை ஃப்ரீஸ் ஆக்கி விட்டு அவரோட மூஞ்சில மேக்கப் போட வச்சதாகட்டும், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் பூர்ணிமா அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேத்தையும் ஒன்னா நிக்க வச்சு அவங்கள ஃப்ரீஸ் டாஸ்க்ல விளையாட வச்சதாகட்டும், இந்த மாதிரி சில சம்பவங்கள் அங்கங்க கொஞ்சம் நடந்தது. இதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகாதீங்க, விசித்ரா மட்டும் ஃப்ரீஸ் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு ஒரு செம சாங்க போட்டு விட்டு விசித்ராவோட ஹஸ்பண்டா உள்ள இறக்கி விட்டாப்ல. விசித்ராவோட ஹஸ்பண்ட் வந்ததுல அந்த வீடே செம கலகலப்பாயிடுச்சு. ரொம்ப நாளா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்டா இவங்களோட ஃபேமிலி வரல அப்படிங்கிற மாதிரி. அதனால அவர் வந்த உடனே எல்லாருமே இந்த இடத்துல செம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே அவரை இன்வைட் பண்ணி வாங்க சார் உங்க ஒய்ஃபை பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி அழகா உள்ள கூட்டிட்டு போய் விட்டாங்க. விசித்ராவும் பார்த்த உடனே எமோஷனலா பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே சொல்றேன், இந்த சீன்ல யாருக்குமே
வன்மம் கிடையாது. அட்லீஸ்ட் இப்பயாவது இவங்க வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜென்யூனா சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம விசித்ராமா அழறத பார்த்து நீங்க இவ்வளவு சாஃப்டாலாம் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே லைட்டா கலாச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசித்ராக்கா உங்க ஹஸ்பண்ட் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா பசங்க எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குமா வர முடியல, உனக்கு தான் தெரியல இந்த டைம்ல அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே விசித்ரா திரும்பவும் பிரேக் ஆயிட்டாங்க. எனக்காக எக்ஸாம மட்டம் போட்டு கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்பவும் சின்ன புள்ள மாதிரி விட பாத்துக்கலாம், அதான் நான் வந்திருக்கேன்ல, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த இடத்துல ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாரு. சோ அவர் வந்ததுல இந்த வீட்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லா தான் பேசினாரு. இத்தனைக்கு லைவ்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எல்லாரோட ஃபேமிலியும் உள்ள வந்து ப்ரூட்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொன்னாப்ல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கொஞ்ச நேரம் தனியா பேசியிருப்பாங்க. உடனே பிக் பாஸ் விசித்ரா நீங்க கன்வெர்சேஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட சும்மா போலியா ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி படிக்க சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு நடுவுல இவங்களோட 3 பசங்களை ஸ்டோர் ரூம் வழியா உள்ள அனுப்பிச்சிருப்பாப்ல. ஹவுஸ்மேட்டா அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கப்பா மறைஞ்சு உட்காந்துக்கங்க, உங்க அம்மாவை பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிராங்க் பண்ணிருப்பாங்க. விசித்ராவும் எதுவும் தெரியாத மாதிரியே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி செம ஷாக் ஆகி செம பிரேக் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி இந்த இடம் உண்மையிலே நல்லா இருந்தது. அவங்களோட பசங்களை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி இவங்க தான் என்னோட பசங்க, இவங்க தான் என்னோட ட்வின் சன்ஸ், அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறது என்னோட பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆக்சுவலி அந்த பெரிய பையன் வந்து இதுக்கு முன்னாடி குக்கு கோமாளிலேயே வந்திருக்காரு. எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அவர் இந்த இடத்துல காமிச்ச உடனே எல்லாருமே செம சந்தோஷமானாங்க. இன்ஃபேக்ட் பிக் பாஸே கூட உங்க ஃபேமிலி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு. இவங்களே எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க தாண்டா என் பசங்க, என்னோட உயிரே இவங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. பட் அதெல்லாம் இந்த இடத்துல கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது அந்த மொத்த வீடுமே ரொம்ப சூப்பரா நடந்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஃபேமிலியை பார்த்து எல்லாருமே கண்ணு வச்சாங்க. அதுவும் உண்மைதான். நிறைய பேர் இந்த இடத்துல வீட்டுக்கு போயிட்டு சுத்தி போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விசித்ரா பண்ற சில விஷயங்கள்ல எனக்கும் உடன்பாடு இல்லதான். ஆனா அவங்க இந்த கேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். இவங்க ஏஜ் கேட்டகரியில இவ்வளவு நாள் கேம்ல சர்வை பண்ணது யாருமே இல்ல. எஸ்பெஷலி தமிழ் சீசன்ல. இப்போ தெலுங்கு சீசன்ல 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தேர்டா வந்திருக்காரு. அது ரொம்பவே பெரிய விஷயம். சிவாஜி அப்படிங்கிறவரு மேபி இவங்க அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா வெளில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஸ்மால் பாஸ் டக்குன்னு என்ட்ரி கொடுப்பாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்மால் பாஸ் லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் இருறா நான் உன்னை வெறுப்பேத்துறேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிருப்பாப்ல. உடனே ஸ்மால் பாஸ் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஐயா நீங்க ஃப்ரீஸ்ல இருங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட நான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாரு. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்த எல்லாரையும் வெளில போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே இந்த இடத்துல அவங்க ஃபேமிலிஸை கடைசியா பார்த்துட்டு நிம்மதியா வெளில போயிட்டாங்க. ஆக்சுவலி இதுல விசித்ராக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்க பசங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவரால் வர முடியல. இன்ஃபேக்ட் இன்னைக்கே கூட காலையில 10 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு பிளைட்டை பிடிச்சி டக்குன்னு இங்க 2 மணிக்கு வந்து 3 மணிக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இந்த 5 நாள் அவங்களால வர முடியல அப்படிங்கிறது இங்க கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு பிக் பாஸ் வந்து ஒரு பிராண்டிங் டாஸ்க் வச்சிருப்பாரு ஜி ஸ்கொயருக்கு. அதுல இந்த இடத்துல தினேஷ், பூர்ணிமா, விஜயவர்மா, ரவீனா இவங்க 4 பேர் ஒரு டீமாவும், விஷ்ணு, மாயா, விக்ரம், மணி இவங்க 4 பேர் ஒரு டீமாவும் இருந்திருப்பாங்க. இதுல தினேஷோட டீம் வின் பண்ணிருக்கும். ஒரு 11 கிராம்ஸ் கோல்டு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அது எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்ப மணி உட்காந்து ரவீனா கிட்ட புலம்பிட்டு இருப்பாப்ல. மேபி நம்ம இந்த மாதிரி இருக்கிறது வெளியில தப்பா போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லனா அவங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரவீனா அசால்ட்டா இந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருச்சு. சில், அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, எங்க ஃபேமிலியில இருந்து வந்தவங்க மட்டும்தான் இது தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வேற யாருமே அப்படி சொல்லல. மத்த ஃபேமிலியில இருந்து வந்தவங்க யாருமே இதை தப்பா சொல்லவே இல்ல. சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அசால்ட்டா சொல்லிட்டு படுத்துக்குச்சு. ஆனா இங்க அடி வாங்கினது மணி. அதனால அந்த ஃபீல் அவருக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் உள்ள நம்ம விஷ்ணு வந்து மணி கிட்ட புலம்பிட்டு இருந்தாப்ல. டேய் இந்த டாஸ்க்ல வந்து மாயா என்னை ஏமாத்திருச்சுடா, வேணும்ட்டே இந்த டாஸ்க்ல தோக்குற மாதிரி பண்ணிருச்சு, என்னால இதை ஏத்துக்கவே முடியல, இதுக்கு நடுவுல விக்ரம வேற தப்பா ஒரு வார்த்தை சொல்லிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அவன் இப்படிதான் கேம் ஆடா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நீயே ஜாக்கிரதையா இருந்துக்கடா அப்படிங்கிற மாதிரி மணி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருப்பாங்க. விசித்ராவோட ஃபேமிலி உள்ள வந்தது மட்டும் தான் இன்னைக்கு ஹைலைட். வேற எதுவுமே இன்னைக்கு சம்பவங்கள் கிடையாது. இதுல காமெடி என்ன தெரியுமா, கடைசியில உங்களுக்கு கண்டென்ட் இல்லாம சாப்பிடுற சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு காமிச்சிருந்தாங்க. அதான் செம காமெடி. சோ எபிசோட் இதோட தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை கமல் சார் என்ன பண்ணுவாப்ல, இந்த வாரம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. இதுல வேற விக்ரமோட ஃபேமிலி டைரக்டாவே கமல் சாரே ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அவர் நாளைக்கு வந்து கண்டிப்பா விக்ரம வெளில எடுக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாயா வேற அவனை வெளில தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க இல்லையா. சோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி டபுள் எவிக்ஷனா இருந்தா யாரை தூக்குவாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு விக்ரம் தான் எவிக்ட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்லயே நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாளைக்கு தான் எல்லா நிலவரமும் தெரியும். சோ நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன். சோ இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி போகிற போக்குல ஒரு லைக்கை போட்டு விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் 10 பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா போய் ரீச் ஆகும். சோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.